வணக்கம். நான் சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தருக்கு நான் வீடு போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு அவர் 20 வருஷமாக தெரியும். அவர் சொல்லி அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் சென்னையில். அவர் இன்ஜினியர், பெரிய கம்பெனியில் இன்ஜினியராக இருக்கார். அவர் வீடு, அவருக்கு 2 பிள்ளைங்க, 2 பேரும் கல்யாணம் ஆகி அவர் வெளியூரில் இருக்கா. இவர்கிட்ட சொல்லியிருக்கா போல் இருக்குது, வீடை பார்க்கணுன்றதுக்கு என்னை கூப்பிட்டு போனார். நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். வீடு மணியே 20க்கு 57 அடி 58 அடி இருக்குது. 20க்கு 52 வீடு கட்டிட்டார். படிக்கட்டு எல்லாம் சேர்த்து ஈஸ்டில் ஒரு 5-6 அடி வச்சுருக்கார். அக்னி திசை வளர்ந்தது, ஷேப்பே அப்படி பிளாட் அப்படி போட்டிருக்கிறது அப்படியே வாங்கியிருக்கார் அவர். இப்போ இந்த 20 அடி ஈஸ்ட்டில் பார்த்தா 24 அடி வருது. இது வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ், ரோடு ஃபேஸிங்கில் 20 அடி வருது. ஈஸ்ட்டில் அக்னி மூலை வளர்ந்ததுனால ஒரு 4 அடி எக்ஸ்ட்ரா வருது, 24 அடி வருது. அந்த 4 அடியை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்காரு. காம்பவுண்டு போடலை, காம்பவுண்டு பக்கத்து வீட்டுக்காராக போட்டுட்ருக்கார். ஸோ இவர் ஸ்ட்ரெயிட் பண்ணி காம்பவுண்டும் போட சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே என்னென்னா பெரிய தப்பு ஒன்று இருக்குது. வீடு கட்டி 15 வருஷம் ஆச்சு. வீட்டில் நோடி படுத்துன்னு இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மிகப்பெரிய உயிர் சேதம் அந்த மாதிரி கஷ்டம்லாம் வரலை. பாருங்கள் வாஸ்துவோட ரோல் என்னான்னு. இது கொஞ்சம் நிம்மதி இல்லை, பணம் காசு வருது, கொஞ்சம் எதுவும் நிம்மதி இல்லை. சவுத் வெஸ்ட்டில் செப்டி டேங்க் வச்சுருக்கார், 2 பெரிய டேங்க், ஹியூஜ் டேங்க். சவுத் வெஸ்ட்டில் இன்ஜினியர் பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்கார். வீடு கட்டி 15 வருஷம் ஆச்சு. அதே பக்கத்தில் நார்த் வெஸ்ட்டில் போட்டிருக்கலாம். வீட்டு வாசப்படியில் எதிர இருக்க வேண்டாம், அதனால் நான் தள்ளி போடுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு அவர் சவுத் வெஸ்ட்டில் படிக்கட்டு இருக்குது. நான் அந்த வீடியோவும் காட்டுறேன். அந்த படிக்கட்டு கீழே அங்கேயே போட்டுட்ருக்கார். அது பெரிய தோஷம். அதை விட எங்கள் வீட்டு வாசப்படி எதிரியே போட்டிருக்கலாம். சில பேருக்கு டவுட் வரும், வாசப்படி நம்ம கடந்து போகணுமே, அதை மிதிச்சுட்டு எப்படி போகிறதுன்னு. இப்போ நீங்கள் செப்டி டேங்க் இல்லைனாலும் ட்ரைனேஜ் சிஸ்டம் வாசலில் இருக்கும். இப்போ நாளைக்கு ட்ரைனேஜ் வருது, இப்போ அங்கேயே வரப்போகிறது தான் நெக்ஸ்ட் இயர் ட்ரைனேஜ் பைப்லைன் போனால் அப்போது நம்ம வீட்டுது இல்லாத எல்லாரையும் சேர்த்து தான் நம்ம மிதிச்சுட்டு தானே வந்தாகணும். இதை நான் ஏற்கனவே செப்டி டேங்க் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதனால் செப்டி டேங்க் எங்கே போட்டாலும் தப்பு தான். வாஸ்துவில் செப்டிக் டேங்க் மேஜர் ரோல். அது பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே. நார்த் வெஸ்ட்டில் போடுறதா, சவுத் ஈஸ்ட்டில் போடுறதா, எங்கேன்னு இது பெரிய தொல்லை பிடிச்ச சமாச்சாரம். வாஸ்துவில் நார்த் வெஸ்ட்டில் போடுறதுக்கு இடம் இல்லை, வேறு என்ன பண்ணுவாங்க, சவுத் ஈஸ்ட்டில் தான் போட்டாகணும். இப்போ இவருக்கு சவுத் ஈஸ்ட்டில் இடம் இருக்குது, ஒரு 4 அடி எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி வருது. அதை வேண்டாம் கழிச்சு விட்டுட்டு நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுட்டுங்க, நார்த் வெஸ்ட்லேயே போடுங்கன்னு இடம் மார்க் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் அந்த வீடியோவும் காட்டுறேன் பாருங்கள். அவர் அங்கே தான் போட்டாகணும், க்ளீன் பண்ண செய்ய எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும். இன்னும் இவர் ஏரியாவில் ட்ரைனேஜ் வரல, இப்போ எல்லாம் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. சிட்டினா ப்ராப்பர் சென்டர் சிட்டியில் இல்லை, கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது, ரெட் ஹில்ஸ் ஏரியா. அதனால் செப்டி டேங்க்கு நான் எங்கே இருந்தும் இப்போ நான் வீடியோ பாருங்க, வாசப்படிக்கு எதிர அங்கே தான் போட்டாகணும், வேறு வழியே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறது? அதனால தான் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி 100க்கு 100 பங்கு நம்ம சாஸ்திரம் படி வீடு கட்ட முடியாது. 75 மார்க்கு தான் வாங்க முடியும். ஆனால் சவுத் வெஸ்ட்டில் செப்டி டேங்க் 2 பெரிய பெரிய கழிவுநீர் தொட்டி பள்ளம் இருக்கிறத விட இது பரவாயில்ல, தொல்லை கொடுக்காது. அந்த மாதிரி இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ இல்லை, 10-15 வருஷமாக இருந்துட்டுருக்கா, அவள் க்ஷேமமாக தான் இருக்கா. சவுத் வெஸ்ட்டில் இருந்தால் ரொம்ப தொல்லை கொடுத்துரும். நல்ல வேளை இவர் வீட்டில் எதுவும் உயிர் சேதம் ஆகலை. இதெல்லாம் கொஞ்சம் டைம் நல்லா இருந்தால் அதெல்லாம் தெரியாது, டைம் சரியில்லைன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டுரும். அதனால் இதை பாருங்கள், பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கவா திருத்தம் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வெஸ்ட் என்ட்ரன்ஸ், சவுத் வெஸ்ட்டில் ஸ்டேர் கேஸ் இருக்குது. அந்த ஸ்டேர் கேஸுக்கு கீழே செப்டிக் டேங்க் இருக்குது. அது பாருங்கள், அதை மூடிலாம் போட்டிருக்கு பாருங்கள், அதுக்கு கவர். இது கூடாது, சவுத் வெஸ்ட்டில் வந்துடும். கரெக்டாக சவுத் வெஸ்ட்டில் செப்டிக் டேங்க் இருக்குது. 2 டேங்க் கட்டிருக்காரு, பெருசாக இருக்குது. அது மேலே பைக்கை நிற்க வச்சுருக்காரு. இது ரொம்ப வாஸ்து குறை. வீட்டோட அகலமே 20 அடி தான். இது என்ட்ரன்ஸ், வெஸ்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட்டில் என்ட்ரன்ஸ். அது மெயின் கேட் இருக்குது. இது வெஸ்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட்டில் தலைவாசகால் வச்சுருக்காங்க, அது கரெக்டு. அதுக்கு எதிர கரெக்டாக நார்த் ஈஸ்ட்டில் ஒரு
என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே ரைட் சைடில் ஒரு ஹால் உள்ள நுழைஞ்ச உடனே அது அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க. அங்கே பெட்ரூம் வந்தால் நல்லாயிருக்கும், அதை மாற்ற சொல்லியிருக்கேன். அங்கே ஒரு ஹால் மாதிரி பண்ணியிருக்காரு. இங்கே பக்கத்தில் அதை கடந்து வந்த உடனே ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் அங்கே போட்டுட்டு இங்கே ஹால் ஆக்க சொல்லியிருக்கேன். நான் சேஞ்ச் பண்ணுறேன்ட்டு இருக்கார். இதுதான் கொஞ்சம் பேசேஜ் மாதிரியாக வருதுன்றதுக்காக பரவாயில்ல. இப்போ இது முக்கியமாக மாற்றி ஆகணும். இது வாசகாலுக்கு நேரம் தான் வந்து ஆகும். இந்த செப்டிக் டேங்க் இந்த நார்த் வெஸ்ட்டில் எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன். வாசகாலுக்கு நேரம் தான் வந்து ஆகணும், வேறு வழியே கிடையாது. பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ கீழே எப்படியும் அந்த கேனல் போக தான் போகிறது. இது வெஸ்ட் ஃபேஸிங். நல்லா செலவு பண்ணி நல்லா கட்டிருக்காரு வீடு. 20க்கு 52 பெரிய வீடு. சைடில் இடமும் கிடையாது செப்டிக் டேங்க் போடுறதுக்கு. அவர் இங்கே தான் போட்டு ஆகணும். அந்த வாசப்படியில் அந்த போர்ட்டிக்கோவில் அங்கே தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். பார்த்திங்கள, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். வணக்கம்.